ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு நல்ல லைட் மோஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நானே வீடியோ போடணுன்னு நினைக்கும் போது 10 வாட்டி உள்ளே போயிடணுன்னே வெளியே வந்துடுது. ஸோ அந்த மொபைலில் கூட இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. புது மொபைல்னோடனே கொஞ்சம் மனசே சங்கட்டமாக இருக்குது கைஸ். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ஒரே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இதோட அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1080p வரையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, 720p தான். இதில் நம்ம ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக அப்டேட் வெர்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். அது வேணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்கிங் வீடியோ கூட போடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணுறா இருந்தாலும் அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் பார்ட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எப்போதும் போல் ப்ளஸ்ஸுக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு போய்க்காங்க. உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன், சுட்டி டெக் அப்படிங்கிற டைப் பண்ணியிருக்கேன். தமிழுங்கிற வேர்டு தமிழில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் தமிழில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிவியூலெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் ட்ரையல் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே, சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 கொடுங்க. கலர் வந்து இப்போதைக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இப்போ நான் டிக் மார்க் கொடுத்துறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது டபுள் கலராக வரும். ஸோ 2 கலராக வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போ கலர்னு ஃபில்ல போனீங்க அப்படின்னா அந்த பக்கெட் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 கலர் இருக்கும். ஸோ 2ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுங்க. நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் கொடுக்கலாம். நான் ப்ரிவியூவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்துருப்பேன். இதில் நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணும். ஸோ இதை நீங்கள் கலர் மாற்றி கொடுத்துருந்தாலும் ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2 கலராக தெரியுதா? இன்னுமே அந்த கலர் வந்து டார்க்காக தெரிஞ்சிச்சுன்னா இன்னுமே நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் லிரிக்ஸ்க்காக நான் அந்த வேர்டை நான் டைப் பண்ணியிருக்கேன், சுட்டி டெக் தமிழ். அப்போ நான் டைப் பண்ணிவிட்டு இந்த தமிழ் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிவியூவில் யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஒரு லெட்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல நல்லா இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் அந்த தமிழ் ஃபாண்ட் TTF10 அப்படிங்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கூடிய விரைவில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு நல்ல தமிழ் ஃபாண்ட்டாக நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஃபாண்ட்டை கூட நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட்டரில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 14 என்னமோ கொடுத்தோம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக மேலே வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தமிழ் லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபேட் அவுட் இருக்கும். அதை ஜஸ்ட் அவுட்டை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. இன்னும் அப்படியே வச்சுருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ அலைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஒரு 2 லிரிக்ஸ் அப்படின்னா ஸோ 2வது லிரிக்ஸும் நீங்கள் மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இது வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த 2வது லிரிக்ஸை மட்டும் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி அந்த லிரிக்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் அதில் வைப்புங்கிற அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எண்டில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ, இந்த மாதிரி ஒரு 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. எண்ட் அனிமேஷன் கீ வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக 0 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து 0ல் இருக்கும், அதையும் கரெக்டாக 8 கொடுத்துருங்க. அது மாதிரி ஃபெதரும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8 கொடுத்துருங்க போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பார்த்திங்க அப்படின்னா
அதோட வேல்யூ கொஞ்சம் மைனஸில் கொடுங்க. ஒரு 20க்குள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டார்ட்டிங்கிறது எந்த இடத்துல லிரிக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுறதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே பக்காக இருக்கனால உங்களுக்கு ஒழுங்காக தெரியலை. அதுக்கப்புறம் இதில் கிராஃப்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ ஓவராலாக முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நல்லா இருக்கா? இப்போ நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணேன் பார்த்தீங்களா? அதோட அவுட்புட் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே தான் நான் பண்ணியிருக்கேன். லிரிக்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அது கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதே தான் நான் சொன்னேன். இதே மாரி அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் இருக்கு. இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்கு. அதுக்கான எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட ஃபுல் எக்ஸ்எம்எல் ஃபைல் தரேன். ஆனா, ஒரு கண்டிஷன். 1 வீக் அப்புறம் 1 வீக் ரொம்ப அதிகம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல் தரேன். அதுவரை இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணா தான், இந்த எஃபெக்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த எஃபெக்ட் அப்படின்னு ஞாபகம் வரும். அதுக்காக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல் தரேன். அப்புறம் காய்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். என்னன்னா, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா, நம்ம ஆவரேஜ் வியூஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஏதாச்சும் வேலை இருந்துச்சு, உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அப்படியே வச்சுட்டு, நீங்கள் அடுத்த ஃபுல் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அதை மட்டும் பண்ணி கொடுங்க.